வணக்கம். திருமுருகாற்று படை எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது நக்கீரர் முருகப்பெருமானையே நினைத்து ஆத்தங்கரை ஓரத்தில் தவம் கடந்திருந்தாராம். தவம் செய்யும்போது ஒரு இலை சிறகு கீழே விழுந்ததாம். அந்த இலை சிறகை ஒரு பக்கம் மீனும் ஒரு பக்கம் பறவையும் இழுத்து கொண்டிருந்ததாம். அந்த சத்தத்தை கேட்ட உடனே நக்கீரன் கண்ணு திறந்து பார்த்தாராம். அதை பிடித்து எடுத்த உடனே அது இரண்டும் பூதங்களாக மாறியதாம். பூதங்களாக மாறிய உடனே நக்கீரனை இழுத்து சென்று சிறையில் அடைத்ததாம். அதாவது கடும் தவம் செய்திருக்கிற நக்கீரனை அந்த சலசலப்பு தாங்காமல், அந்த இறகு சத்தம் தாங்காமல் கண் முழித்தார் இல்லையா, தவம் கலைந்த உடனே இது பூதங்களாக மாறியது. இரண்டும், பறவையும் மற்றும் மீனும், இது இரண்டும் சிறையில் அடைத்ததாம் நக்கீரனை. அப்போ நக்கீரன் சிறையில் குகையில் இருந்தாராம். குகையில் அடைத்தாதான். அப்போது குகையில் இருக்கும்போது நக்கீரர் என்ன செய்தாராம், முருகப்பெருமானையே நினைத்து வேண்டி, அவரையே நினைத்து வேண்டி கொண்டிருந்தாராம். அப்போது முருகப்பெருமானையே பற்றி கொண்டாராம். அப்பொழுதுதான் திருமுருகாற்று படை அப்படின்னு இந்த பாடலை நக்கீரர் இயற்றினாராம். அந்த குகையில் முருகப்பெருமானை நினைத்து மனம் உருகி வேண்டி திருமுருகாற்று படையை நக்கீரர் படைத்தாராம். எவ்வளவு அற்புதம் பார்த்தீங்களா. அதாவது ஆத்தங்கரை ஓரத்தில் நக்கீரர் தவம் செய்யும்போது இந்த தவத்தை கலைக்கணும் அப்படின்னு அந்த பூதங்கள் நினைத்து கொண்டிருந்தது. அந்த பூதங்கள் மீனாகவும் பறவையாகவும் மாறி அந்த ஒரு பக்கத்தில் மீன் இழுப்பதும் இன்னொரு பக்கத்தில் பறவை இழுப்பதும் இரண்டு பேரும் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த சத்தம் தாங்காமல் கண் மிழித்து தவம் கலைந்தது நக்கீரனுக்கு. அப்புறம் அதை பிரித்து எடுக்கும்போது இது இரண்டும் பூதங்களாக மாறியது. அப்படியே பூதங்களாக மாறி நக்கீரனை இழுத்து சென்று குகையில் கொண்டு போய் வைத்ததாம். அந்த குகையில் தான் நக்கீரன் விடாமல் முருகப்பெருமானையே நினைத்து கொண்டு வேண்டிக் கொண்டு இந்த திருமுருகாற்று படை என்ற அற்புத பாடலையே படைத்திருக்கிறார் நக்கீரர். எவ்வளவு அருமை, அற்புதம் பார்த்தீங்களா. இதுதான் திருமுருகாற்று படை எப்படி உருவானது அப்படின்ற ஒரு சின்ன குட்டி கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.